இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சது எங்கே பார்த்தாலும் வெறும் தர்பூசணியாக தான் இருக்குது. வண்டியில் போக முடியல. ரோட்டோரத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த 30 ரூபாய்க்கு கப்பில் போட்டு வச்சுருப்பாங்களா அது தர்பூசணியாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம மனசு சும்மா வர மாட்டேங்குது. போய் ஒரு தர்பூசணி சாப்பிட்டு வருவோன்னு போனால் ஒரு கப் சாப்பிட போனால் 4 கப் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது. அது சாப்பிட்டாங்க கூட நம்ம மனசுக்கு திருப்தி ஆகிறதில்ல. வயிற்றுக்கு வந்து வயிற்றுக்கு வாய்க்கும் அது பத்துறதில்லை. ஏன்னா குளிர்காலத்தில் மழை காலத்துலேயே தர்பூசணி சாப்பிட்ற ஆளுகளுக்கு அது என்ன பத்தவா போகுது, வெயில் காலத்தில் என்ன விட்டா வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு முழு பழமாக ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற டைமில் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்க மாட்டேங்குது. அந்த டைமில் வந்து 2 பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் தாகமும் அடங்கும், கொஞ்சம் நம்மளுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். அங்கே போனால் 4 கிலோ 5 கிலோவுக்கு தான் வச்சுருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, இனி வந்து வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு தான் நம்மளுக்கு இருக்கிறதுல ஃப்ரிட்ஜு, அதில் வந்து 4 நாள் என்ன 4 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். கிலோ 25 ரூபா சொல்லியிருந்தாங்க. 4 கிலோ இருந்தது. 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இருக்கிறதே 2 ஆள், அதுலேயும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. தர்பூசணி 1 பீஸோ 2 பீஸோ தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் கூட சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்த உடனே தர்பூசணி கட் பண்ணி சாப்பிட்றதான் ஃபஸ்ட்டு வேலை நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் நம்ம ஒரு குடும்பத் தலைவி அல்லவா, அதனால் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு ரொம்ப காற்று வேறு அதிகமாக இருந்தது. அதனால் துணிகளெல்லாம் மண் நிறைஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தர்பூசணி கட் பண்ணலான்னு போனேன். ஆல்ரெடி அவங்க வந்து 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இந்த வண்டியிலலாம் கொண்டு வருவாங்க. எப்போவுமே 15 ரூபா கிலோ, 10 ரூபா 15 ரூபா 20 ரூபான்னு கொண்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் 1 கிலோ 2 கிலோ இருக்கும். அது வந்து தாராளமாக பயப்படாமல் வாங்கலாம். எப்படி இருந்தாலும் 1 நாள் 2 நாளில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 4 கிலோ இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் பயந்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட் எப்படி இருக்குதோ என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு, இனிப்பாக இருக்குமா இல்லை சப்புன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பழம் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்னா தெரியாது. நம்ம வீட்டில் வந்து கட் பண்ணுறப்போ ஒவ்வொன்றும் வந்து ஸ்வீட்டாக இருக்காது, நல்லா இனிப்பே இருக்காது, சுத்தமாக சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா ரொம்ப இனிப்பாகவே இருந்த மாதிரி இருந்தது. என்ன எவ்வளோ இனிப்பாக இருந்தாலும் நான் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்க அந்த 1 பீஸ் சாப்பிட்டதோடு சரி, அவங்க சாப்பிடவே இல்லை. 4 நாள் 5 நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்மளே சாப்பிட வேண்டியதுதான். ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஜூஸாவது போட்டு தட்டா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால், நீ தானே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த, 4 நாள் ஆனாலும் சரி 4 வாரம் ஆனாலும் சரி நீயே சாப்பிடு, எனக்கெல்லாம் ஜூஸ் வேண்டான்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க.